பேசிக் வாஸ்து எந்தெந்த மூலையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பெங்களூர் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத். அப்போ நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஈசான மூலை, ஈசான மூலைங்கிறது ஜல மூலை. அந்த இடத்துல போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க. வாயு மூலையில் செப்டி டேங்க்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. இது 5Gனுடைய பேசிக் கான்செப்ட். ஈசான மூலையில் ஸ்டடி ரூம் வச்சுக்கிறது சிறப்பு. அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான பேரண்ட்ஸ் ரூம் அமைச்சுக்கிறது நல்லது. பெரிய ஹால் அமைச்சுக்கிறது சிறப்பு. மெயின் டோர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த 3 கான்செப்டும் இந்த மூலையில் வச்சுக்கிறது நல்லது. அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வச்சுக்கிறது சிறப்பு. ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்த பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க் எதுவும் வச்சிடக்கூடாது. வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறது நல்லது. கெஸ்ட் பெட்ரூம் இருக்கிறது நல்லது. கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறதும் ஆஃபீஸுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறதும் சிறப்பு. இதில் பேசிக்காக சொல்லியிருக்கிறதுல முக்கியமாக நார்த் ஈஸ்டில் இந்த மூலையில் பூஜையும் இந்த இடத்துலையும் பூஜா இருக்கிறது பலம். இதில் வேறு ஏதாவது தகவல் தேவைப்படும். இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே இது ஒரே கான்செப்ட் தான். இதில் தகவல் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வரைபடம் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். சிவாய நமः.